ஹாய் गाइस, நம்ம இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லயே வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அவளுடைய ஸ்டெப் சிஸ்டரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெப் சிஸ்டர் நேம் வந்து லில்லி. அவ சொல்றா, நம்ம ரெண்டு இந்த மாதிரி அஃபேர்ல இருக்காது, ஹீரோயினுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனுமே அவ ஒரு முட்டாள், நம்ம ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்கிறத அவ கண்டுபிடிக்க போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அந்த சமயம் டோர் திறந்து ஒரு பொண்ணு பாக்குறா. அவதான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். அவ பேர் வந்து கிரேப்ஸ். ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்து இந்த மாதிரி உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு உன்னுடைய ஸ்டெப் சிஸ்டரும் அஃபேர்ல இருக்காங்க, நான் அவங்கள ஹோட்டல் ரூம்ல பார்த்தேன், அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்கா. இந்த மாதிரி ஒருத்தனைய நீ மேரேஜ் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப இதை நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஹீரோயினோட அம்மா வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவளுடைய பாய் ஃப்ரெண்டா மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மாவை வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு டைம் காப்பாத்திருப்பான். அந்த நன்றி கடனுக்காக ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் வந்து அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் தவிர வேற யாருமே நல்லா பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டா மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் 7 வருஷமா அவனுடைய பாய் ஃப்ரெண்ட லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அவளுடைய 25th பர்த்டே அன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் இதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஃபீல் பண்ணும், அவன் தானே என்னை ஏமாத்தினா, இதுக்காக நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்ததை எதுவுமே கண்டுக்காம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறா. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாய் ஃப்ரெண்டுமே யாரோ வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தேட போறான். ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ரூமுக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கா. கண்டிப்பா நான் இவன் கிட்ட மாட்டிக்கவே கூடாது, எப்படியாவது இவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இவனை நான் ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் முன்னாடி இருந்த டோர் வந்து ஓபன் ஆகுது. அதுல இருந்து ஒருத்த வரா. இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. இவன் தான் வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட அங்கிள். ஹீரோ கேக்குறா, நீ இந்த லேட் நைட்ல இந்த ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் மனசுக்குள்ளேயே இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டோட அங்கிள் தானே, வந்து இவனை யூஸ் பண்ணி தான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பிளான் போடுறா. ஹீரோமே நான் கேட்டுட்டே இருக்க என்னன்னு சொல்லுன்னு கேட்கும் போது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் காரணமே அவளை தேடிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் சத்தம் கேட்டோன்னா அவங்களுடைய அங்கிளோட வாயை பொத்திட்டு ரூம்குள்ள கூப்பிட்டு வந்துடுறா. ஹீரோ வந்து ஹீரோவோட பாடி எல்லாம் தொட்டு பார்த்துட்டு, பரவாயில்ல, என் பாய் ஃப்ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இவனுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு, மிஸ்டர் லூ நீங்க சிங்கிள் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனுமே, உனக்கு என்னாச்சு, சடனா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, 3 வருஷமா நாங்க கூட பிஏவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நீங்க எந்த பொண்ணுமே ஏறு எடுத்து பார்த்ததே கிடையாது, ஏன் உங்களுக்கு பொண்ணுனா பிடிக்காதா, அவனா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே உள்ள போறா. ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினே எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறா. ஹீரோமே வந்துட்டு எதுவும் சொல்லாம ரெண்டு பேருமே மாறி மாறி பேஷனேட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்குமே வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல, அதனால அந்த நைட் ரெண்டு பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஆயிருது. ஹீரோயின் வந்து எழுந்த உடனே ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ஃபிளர்ட் பண்றா. இத்தனை வருஷமா நாங்க கூட பக்கத்துல இருந்து பாத்துட்டே இருக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே, நீ இந்த மாதிரி போய் சொன்னா நம்பிடுவேன்னு நினைக்கிறியா, என்ன விஷயம், உனக்கும் என்னோட மருமகனுக்கும் இன்னும் 3 மாசத்துல மேரேஜ் நடக்க போகுது, ஆனா இந்த சமயம் நீ வந்து இந்த மாதிரி நடந்துக்கிற, உண்மையை சொல்லணும், என்ன வச்சு என்ன கேம் பிளே பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, நேத்து நைட்டு என்னுடைய ஃபியான்சி என்னுடைய ஸ்டெப் சிஸ்டர் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோமே, ஓ அதுக்குதான் நீ நேத்து என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு, இங்க பாரு, உன்னுடைய ஃபியான்சி தான் என்னோட மருமகன், என்ன யூஸ் பண்ணி அவனை அழிக்கணும்னு நினைக்க கூடாது, அதுக்கு நான் ஒரு போது விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவன் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட ஃபியான்சி தான் கால் பண்றா. அங்கிள் நீங்க எங்க போயிட்டீங்க, ஹீரோயின் உங்க கூட இருக்காளா, அவ உங்களோட பிஏ தானே, நேற்று நைட்டு என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டா, அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றா, இல்ல நான் ஹீரோயினை ஒரு வேலை விஷயமா வெளில அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டேன்னு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு காலையை கட் பண்ணிடுறான். அப்ப ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்குமே கூடிய சீக்கிரத்துல என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும் போல, எனக்காக பொய்யெல்லாம் சொல்றீங்க, நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்க எனக்காக பொய் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு, அங்கிள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோனே இங்க பாரு, என் அங்கிள் எல்லாம் கூப்பிட்டு இருக்க வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரும்போது அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து, இந்த அங்க உங்க ஃபியான்சி வந்து உங்களுக்கு பொக்கே கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாட் பொக்கே கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை கொடுத்துட்டு, இதை நீங்க ஹீரோ கிட்ட இந்த ஃபைலை சப்மிட் பண்ணிருங்கன்னு சொல்றா. ஹீரோயினே ஓகேன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த ஃபைலை கொடுக்கதா
வரா, இதுல லாஸ்ட் இயரோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அங்கிள் சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோ சொல்றா, இது ஆபீஸ், நீ நானும் ரிலேட்டிவ் எல்லாம் கிடையாது, நான் உன்னோட பாஸ், அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும், உனக்கு வேற ஏதாவது கேட்கறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட நேத்து நான் உங்களை நைட்டு நல்லாவே சாட்டிஸ்ஃபைட் பண்ணேனா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், நீ என்ன சாட்டிஸ்ஃபைட் பண்ணதுக்கு பதிலா என்னோட மருமகனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருந்தா அவன் உன்னை விட்டு போயிருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, ஆனா எனக்கு உங்களுக்கு தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ இதெல்லாம் மறைச்சு நின்று பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய ஸ்டெப் சிஸ்டரும் அவளுடைய ஸ்டெப் மாமும் கேக்குறாங்க, நைட் எல்லாம் நீ வீட்டுக்கே வரல, எங்க போய் ஊர் சுத்திட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அவளோட கையை தட்டி விட்டுட்டு, உனக்கெல்லாம் எனக்கு கேள்வி கேட்க எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுடைய கழுத்துல வந்து அந்த பைட் மார்க் இருக்கு, அதை பார்த்துட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ என்ன பத்தி கொஸ்டின் கேக்குறியா, நீ ஒரு வெக்கம் கட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு திச்சிட்டு இருக்கா. அதுக்கு ஸ்டெப்மம் சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை பத்தி தப்பா பேசுவ, எனக்கு தெரிஞ்சு நீ தான் ஒரு வெக்கம் கட்ட பொண்ணு, நைட் எல்லாம் யாரு கூட போய் ஸ்டே பண்ணிட்டு வந்த, உனக்கு அப்படியே உங்க அம்மாவோட புத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை பத்தி தப்பா பேசுறா. ஹீரோயின் உடனே கோவப்பட்டு அவங்களுடைய ஸ்டெப் மாமா சப்புன்னு அரைஞ்சிடுறா. அம்மாவை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதி உனக்கு கிடையாது, எங்க அம்மா இருக்கும்போது அவங்களை துரத்து விட்டுட்டு நீ எங்க அப்பா கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு தானே, நீ எல்லாம் எங்க அம்மாவை பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஸ்டெப் சிஸ்டருமே, இரு நீ எங்க அம்மா அடிச்சிட்டல, நான் அப்பா கிட்ட போய் உன்னை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயினே உன்னால முடிச்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்கு அவளுமே, இரு உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் மேரேஜ் ஆக போதில்ல, அப்பா கிட்ட சொல்லி நான் அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, அந்த மேரேஜ் வந்து எங்க அம்மா முடிவு பண்ணது, உங்க அப்பாவால அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. அதுல அவங்க அம்மா வந்து சாகிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க, லூ ஃபேமிலி தான் நம்மள காப்பாத்தினது, அந்த ஃபேமிலியில இருக்க பையனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. அதனால ஹீரோயினே, அம்மா நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மாவுமே இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. அம்மா நான் சந்தோஷமா இருக்கணும் தானே நீங்க நினைச்சு என்னோட பாய் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிக்க சொன்னீங்க, ஆனா அவன் நல்லவனே கிடையாது, கடைசியில எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, என்னோட வாழ்க்கையை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயம் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, நீ இப்போ ஃப்ரீயா இருந்தா பாருக்கு வரியா, ஒரு பிசினஸ் மீட்டிங் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின்மே சரி வரேன்னு சொல்லிடுறா. ஹீரோயின்மே கிளம்பி அந்த பாருக்கு வந்துடுறா மீட்டிங் பத்தி பேசுறதுக்காக. அந்த மீட்டிங் வந்த கிளைண்ட்டுமே ஹீரோயினை பார்த்துட்டு, ஏ லிட்டில் கிரேட் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வளைஞ்சிட்டு இருக்கான். அதை பாக்குற ஹீரோமே, சரி நான் பிசினஸ் விஷயமா தான் பேச வந்தேன், என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். இதை பாக்குற கிளைண்ட்டுமே, இன்னும் 3 மாசத்துல உங்களோட மருமக வந்து இந்த பொண்ணு தானே மேரேஜ் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றா, இங்க நம்ம பிசினஸ் பத்தி தானே பேச வந்திருக்கோம், நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு பிசினஸ் பத்தி மட்டும் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த கிளைண்ட்டுமே ஹீரோவோட கழுத்துல பைட் மார்க் இருக்குது போல, அதை பார்த்துட்டு என்ன நேத்து நைட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க போல, உங்களை பத்தி நான் கேட்ட வரைக்கும் உங்களுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதாமா, இத்தனை வருஷமா அப்படிதானே இருந்தீங்க, சடனா உங்களுக்கு என்ன ஆச்சு, யார் கூட நேத்து நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஒருவேளை நீங்க இந்த கிரேப்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறான். அதுக்கு ஹீரோயின், பரவாயில்ல நீங்க ரொம்பவே நல்லா ஜோக் பண்றீங்க, நான் அவங்க மருமகனை மேரேஜ் பண்ணிக்க போறேன், அவங்க எப்படி என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நான் அவங்களோட பிஏ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தா பேசி ஹீரோயின் அந்த டீல ஓகே பண்ணிடுறா. ஹீரோயின் வந்துட்டு நிறைய ட்ரிங்க் பண்ணிடுறா. ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் சரி நான் வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோவே வந்து ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவளை ஒரு ரூம்ல தள்ளி விட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண பாக்குறான். ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு, இப்போ நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் இந்த டீல ஓகே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவ கேக்குறா, நீங்க நான் டீல் ஓகே பண்ணதுக்கு சந்தோஷப்படுறீங்களா இல்ல நீங்க என் கூட இருக்கிறதுக்காக சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே ஒண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் நிஜமாலுமே 3 இயர்ஸ் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தியா, உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நான் உங்களை 3 வருஷமா பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், உங்களுக்கும் உங்க மருமகனுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு, நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணதே நான் கண்டுபிடிச்சேன், ஆனா நீங்க 10 வருஷமா ஒரு பொண்ணு கூட பார்க்காம இருக்கீங்க, உங்க எக்ஸ் லவர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயத்தினாலதான் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது, உலகத்துல யாருமே ஒருத்தரை பத்தி கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியாது, என்ன அங்கிள் நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட தாத்தா கால் பண்ணி ஹீரோவை வந்து நாளைக்கு டின்னருக்கு வர சொல்றாங்க. இந்த மாதிரி என்னோட மருமகனுக்கு மேரேஜ் ஆக போதில்ல, அதை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனே சரி தாத்தா நான் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே வந்து ஃபேமிலி மொத்தமே டின்னர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா சொல்றாங்க, கிரேப்ஸ் வந்து உன்னோட அசிஸ்டன்ட் தானே வேலை பார்த்துட்டு இருக்கா, அவ உன்னோட மருமகனை மேரேஜ் பண்ணிக்க போறா, அவளுக்கு ஏதாவது ஒரு பெரிய போஸ்டர் போட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, தாத்தா ஒர்க் வேற ரிலேஷன்ஷிப் வேற, 2 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ப்ரமோஷன் தான் உங்களோட டேலண்ட் வச்சு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து கிம். அவன் சொல்றான்,
எனக்கும் என் செல்லாக்குட்டியோட திறமை மேல நல்லாவே நம்பிக்கை இருக்கு, அவளே ஒரு நாள் முன்னேறி காட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சிரிச்சுட்டே மனசுக்குள்ள, ஓ நான் தான் உனக்கு செல்லாக்குட்டியா, அப்ப எதுக்கு நான் என்னோட ஸ்டெப் சிஸ்டர் கூட ஒன்னா இருந்த அப்படிங்கிற மாதிரி மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. தாத்தா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீயும் என் பேர் 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இன்னும் 3 மாசத்துல உங்க 2 பேத்துக்குமே வந்து மேரேஜ் ஆக போகுது, இத பத்தி நீ என்ன நினைக்கிறமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே ஹீரோவோட கால வந்து அவ காலை வச்சு தேய்ச்சிட்டு ஹீரோவை பார்த்துட்டு, தாத்தா இன்னும் அங்கிளுக்கு மேரேஜ் ஆகவே இல்ல, அங்கிளுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. தாத்தாவுமே நீ சொல்றது கரெக்ட் தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு, பாரு சின்ன பொண்ணா இருக்கா, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா, உன்னை பத்தி கவலைப்படுறா, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது கிம்முமே சொல்றான், ஆமா அங்கிள் நீங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்லிடுறான், இல்ல எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, அதுவும் ரொம்பவே போல்டா இருக்கிற பொண்ணுங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் காலை வச்சு ஹீரோ மேல தேய்ச்சிட்டே இருக்கா. ஹீரோ சடனா காலை பிடிச்சிடறான். ஹீரோயின் உடனே இருமுறை மாதிரி ஆக்டிங் போட, கிம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினோட கழுத்துல ஒரு பைட் மார்க் இருக்கு, அதை நோட் பண்ணிடுறான். கிம் கேக்குற, என்னாச்சு உன்னோட கழுத்துல இந்த மாதிரி மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, நேத்து நைட்டு ஒரு கொசுனை கடிச்சு வச்சிருச்சு, என்னோட ஸ்கின் வேற சென்சிட்டிவா, அதனாலதான் இவ்வளவு பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் உனக்கு பார்க்க நான் சீட்டிங் பண்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே சொல்ல, நான் போய் உன்னை சீட்டிங் பண்ணணும்னு சொல்ல வேணா, நான் உன் மேல இருக்க கேரிங்ல தான் கேட்டேன், எனக்கு உன் மேல எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் உடனே அழிக்கிற மாதிரி ஆக்டிங் போடுறா. உனக்கு கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கையே இல்ல, நம்பிக்கை இருந்தா நீ மேல கேட்டிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பை போட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா வருது, அவன் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோமே எனக்குமே ஆபீஸ்ல வேலை இருக்கு, சரி நான் டிராப் பண்ணிட்டே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போறான். கீழே வந்த உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை காருக்குள்ள தள்ளி விடுறான். இந்த மேல எல்லாரும் வச்சு என்ன செடியூஸ் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கிள் யாராவது பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்ற, நான் தான் எவ்வளவு டைம் சொல்றேன்ல என்ன அங்கிள்னு கூப்பிடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வந்து ஆபீஸ்க்கு போறா. ஆனா ஹீரோவை பாக்குறப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் 2 பேத்துக்குமே ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு பொண்ணு வந்து இந்த ரிப்போர்ட்டை ஹீரோ கிட்ட சப்மிட் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு உள்ள வரா. ஹீரோயின்மே வந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து, பாஸ் இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க செக் பண்ணிருங்க, நாளைக்கு நாங்க பிசினஸ் விஷயமா வெளில போறோம், நம்ம 2 பேத்துக்கும் ஒரே ரூம் புக் பண்றதா இல்ல தனித்தனி ரூம் புக் பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், நம்ம இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இது ஒர்க்கிங் டைம், கொஞ்சம் சீரியஸா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளுமே நானுமே சீரியஸா தான் பாஸ் பேசிட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே அங்க இருக்க விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயினை பிடிச்சு இழுத்து வச்சு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே அவனை தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம ஆபீஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்போ வெளில வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸ் கேக்குது, உள்ள அங்கிள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் போல. ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன நீ மாட்டிக்க போறேன்னு சொல்லி பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றா, எனக்கு என்ன பயம், கூட நீங்க இருக்கீங்கல்ல, உங்க மருமகன் கிட்ட மாட்டிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே என்ன பண்றான்னா, சட்டன ஹீரோயினை வந்து அவனோட டேபிள் கடையில ஒளிய வச்சிடறான். உள்ள கிம் வந்து ஹீரோ கிட்ட, ஹீரோயின் எங்க, அவளுக்கு கேக் ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக நான் கேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவன் சொல்றான், நான் ஹீரோயினை ஒரு வேலை விஷயமா வெளில அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து டேபிள் கடையில உட்காந்துட்டு ஹீரோவை நோண்டிட்டு இருக்கா. கிம்முக்குமே டவுட்டா இருக்குது, இல்ல ஹீரோயினோட பெர்ஃபியூம் ஸ்மெல் இங்கதான் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ வந்து உள்ள வந்துட்டு போனா, அதனால பெர்ஃபியூம் ஸ்மெல் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். கிம்முமே சரி ஓகே அங்கிள், நான் அவளுக்கு கால் பண்ணி அவ எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு கால் பண்ண ஆரம்பிக்கிறான். டேபிள் கடையில இருக்க ஹீரோயின் வந்து போனை சைலண்ட்ல போட்டுருக்குள்ள கால் வந்துருது. கிம் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, அங்கிள் உங்களுடைய டேபிள் கீழே இருந்துதான் வந்து கால் வருது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே சட்டுன்னு அவளோட போனை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். ஹீரோ வந்து டேபிள் கடையில போன் இருந்திருக்கு, அவ போனை விட்டுட்டு போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். இந்த கிம்முமே இதெல்லாம் உண்மை நம்பிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் டேபிள்குள்ள இருந்து வெளில வரா. ஹீரோ சொல்றான், இந்த நீ மாட்டிருந்தா அவன் உன்னை கொன்னே போட்டிருப்பான், இனிமே நீ இதை கண்டினியூ பண்ணு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, சரி என்னோட போனை கொடுங்க நான் போறேன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோமே அவளை பிடிச்சு இழுத்து வச்சுட்டு, நீ என்னதான் பண்ணு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே ஹீரோயினை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. சரி நீங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளில போகும்போது, நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. நான் உன்னை பார்க்க ஆபீஸ்ல வந்தேன், நீ ஆபீஸ்ல இல்ல, நான் கொண்டு வந்த கேக்க நீ சாப்பிட்டியா, நம்ம டேட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம டேட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினுமே, நீங்க கொண்டு வந்த கேக்க நான் சாப்பிட்டுட்டேன், நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், அதனாலதான் உங்களை மீட் பண்ண முடியல, சரி டேட்டிங் ஒரு நாள் போலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ
லில்லி வந்து கிம் கிட்ட கேக்குறா, நீங்க அவளை இப்படி கழட்டி விட்டுருங்க, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், அவதான் உங்க கூட சே டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே, என்னமா நீ இப்படி பேசிட்டு இருக்க, எங்க தாத்தா அவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு லில்லிக்கு செம கடுப்பாயிருது. நான் ஒரு மிஸ்டர்ஸோட பொண்ணுன்னு சொல்லிட்டு என்ன கழட்டி வில்லன்னு பாக்குறியா, நீ என்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி தூக்கி மேல அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் ரூம்க்கு தான் வந்திருக்கா. இங்கதான் வந்து கிம் வந்து டேட் பண்றதுக்கு கூப்பிட்டு இருப்பான் போல. ஹீரோயின் வந்து நின்னுட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது சடனா கிம் வந்து கதவை திறந்துட்டு ஹீரோயினை உள்ள இழுக்கிறான். ஹீரோயினுமே இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அவன் சொல்றான், நம்ம 2 பேரும் டேட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம லவர்ஸா இருந்தோம், நமக்கு இன்னும் 3 மாசத்துல மேரேஜ் ஆக போகுது இல்ல, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன நடக்க போதோ அதை நம்ம இப்பவே நடத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே பதிலா, ஐயோ இது என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம நீங்க கேக்குற மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அவனுமே சீரியடா சொல்லி நீ போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நேரா ரெஸ்ட் ரூம் வந்த உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றா. உடனடியா உங்க ஹோட்டலுக்கு வந்து என்ன காப்பாத்துங்க, இந்த கிம் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோமே, நீயும் அவன் தான் 3 மாசத்துல மேரேஜ் பண்ணிக்க போறீங்கல்ல, நீங்க 2 பேரும் ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு செமையா கோவம் வந்துருது. என்ன சொல்றீங்க, நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, சரி நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நீங்க ரொம்ப ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறா. ஹீரோயின் ரெடியா வெளில வந்த உடனே கிம்முக்கு ஹீரோ கிட்ட வந்து கால் வருது. கிரேப்ஸும் கூடயா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிம் சொல்றான், அங்கிள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், அர்ஜென்ட்டா ஒரு பிசினஸ் மீட்டிங், நான் உடனே கிரேப்ஸை வந்து கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். சொல்லி கிம் காலை கட் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஹீரோ வெளில வந்து நின்னுட்டு இருக்கான். கிம்மே, அங்கிள் நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவே, ரொம்ப எமர்ஜென்சி, நான் ஹீரோயினை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். கிம்மே மனசே இல்லாம ஹீரோயினை சரி நீ அங்கிள் கூட போன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அவன் டோர் சாத்தினோன்னு அந்த வெளில பாக்குற லென்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு, என்ன கரெக்ட் டைமுக்கு வந்து காப்பாத்திட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினுமே, என்ன நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்போதைக்கு நான் பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்குமே என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா, என்ன ரொம்பவே கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை கார்ல கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஹீரோ கேக்குற, ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, நீ எங்க போகணும்னு சொல்லி நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, அது ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல்ல, நான் உங்களோட வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கே ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு ஒயின் எல்லாம் ஊத்தி கொடுக்க அவளுமே ரொம்பவே தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துருது. நான் உன்கிட்ட எவ்வளவு டைம் சொல்லிருக்கேன், நீ என்ன அங்கிள்னு கூப்பிடாதன்னு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே ஹீரோ இப்படி கோவப்படுறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா, நீ தான் என்கிட்ட இப்ப க்ளோஸ் ஆயிட்டல, சொல்லு எதுக்காக நீ இவ்வளவு என்கிட்ட க்ளோஸா வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினுமே சொல்றா, இன்னும் 3 மாசத்துல வந்து நான் கிம் மேரேஜ் பண்ணிக்க போறேன், அவன் ரிவெஞ்ச் எடுக்கதான் நான் உங்ககிட்ட க்ளோஸா பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்து முகமே வாடி போயிருது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒரே பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஹீரோயின் நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நைட்டு ஹீரோவை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி பாக்குற. ஆனா ஹீரோ வந்து மூஞ்சி திருப்பிட்டு படுத்துக்கிறான். ஹீரோக்குமே வந்து ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அவன் கிம்முக்கு துரோகம் பண்றோமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கிம்முக்கு ஹீரோ மேலே ஹீரோயின் மேலே டவுட் வர ஆரம்பிக்குது. அவன் உடனே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோவோட ஆபீஸ்க்கு போய் அங்க ரிசப்ஷன்ல கேட்டுட்டு இருக்கான், நேத்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா மீட்டிங் போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே இல்ல அப்படி ஏதோ அவங்க மீட்டிங் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவன் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி கேக்குறான், நேத்து எமர்ஜென்சின்னு ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போனீங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, என்கிட்ட என்ன மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ சொல்றான், அது ஒரு பிரைவேட்டான மீட்டிங், ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாம தான் நான் ஹீரோயினை மட்டும் பிசினஸ் ட்ரிப்புக்கு அனுப்பி வச்சிருந்தேன், நீ என்ன ஆபீஸ்ல போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டியா, ப்ராஜெக்ட் மட்டும் கிடைக்கலன்னா அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சாரி அங்கிள், நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோமே சரி நம்ம போறதுக்கு முன்னாடி எல்லா ஃபைல்ஸையும் கரெக்டா எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோமே எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினையும் ஒருத்தனை பார்க்க வந்திருக்காங்க. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட எதிரி போல. 2 பேத்துல யாருக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க போல எப்பயுமே. இப்ப கூட ஹீரோ வந்து அந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வார்ன் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கிம்மும் லில்லியும் வந்து கை கோர்த்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை இவங்க 2 பேருமே பாத்துறாங்க. லில்லியுமே ஹீரோயினை பார்த்துட்டு என்ன பிசினஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு ஹீரோ கூட ஊர் சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினுமே நானாவது பரவாயில்ல, ஹீரோவோட பிஏ அவன் கூட தான் இருப்பேன், ஆனா நீ வந்து என்னோட ஃபியான்சி கூட சுத்திட்டு இருக்க, என்ன நடந்துட்டு இருக்கோங்க 2 பேத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லில்லியால எதுவுமே பேச முடியல. அப்போ கிம் தான் வந்து
ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். செல்லம் நீ தப்பா புரிஞ்சுக்காத, நாங்க சும்மா தான் வெளில வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கா. ஹீரோயின் எனக்கு எல்லாமே தெரியும், சரி சரி நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வாங்க நம்ம போலான்னு சொல்லி கூப்பிடுறா. கீமா பார்த்துட்டு இவங்க ரெண்டு ரொம்ப இருக்கிறத பார்த்தா தப்பா தெரியுது, இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஏதோ அஃபேர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்கா. கிமமே எனக்கும் அதே டவுட் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் பிசினஸ் ட்ரிப் தான் வந்திருப்பாங்க போல, அதனால அவங்க வந்து ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோயின் அவனோட கார்டு கொடுத்துட்டு இந்தாங்க இந்த கார்டு நீங்க வச்சுக்கோங்க, இது உங்களோட ரூமோட கார்டு, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னு நீங்க என்ன கூப்பிடுங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோவே அந்த கார்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்றாங்க. ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிம் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக அதே ஹோட்டல்ல வந்து ஹீரோயினோட ரூமை தட்டி நின்னுட்டு இருக்கான். அப்போ பக்கத்துல ரூம்ல இருக்கவ அந்த பொண்ணு அந்த ரூம்ல இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ பக்கத்துல இருக்க ரூம்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு, அங்க இருந்து ரொம்ப நேரமா சவுண்ட் வந்துட்டு இருக்கு, போய் என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிம்முக்கெல்லாம் ரொம்பவே டென்ஷனா இருக்கு, ஒருவேளை இவன் நம்ம அங்கிள் கூட தான் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கிம் போய் ஹீரோவோட கதவை தட்ட ஹீரோ ஓபன் பண்ணிட்டு வெளில வரா. என்னடா எதுக்குடா நைட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கா. அதுக்கு அவன் சொல்றா, இல்ல கிரேப்ஸ் வந்து உள்ள இருக்காளா, நான் அவளை பாக்கணும், ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கா. ஹீரோ சொல்றா, பைத்திய மாதிரி பேசாத, நீ தான் அவனோட பாய் ஃப்ரெண்ட், ஹீரோயின் இங்க இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்க, உனக்கு அவளை பாக்கணும்னா வீட்டுல போய் பாரு, இங்க அவ இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். கிம்முக்குமே தெரியுது ஹீரோ போய் சொல்றான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஹீரோ மீறி எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் ஹீரோவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையே நீங்க நல்லாவே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தா சீக்கிரமா வந்து எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிக்குவோம், இருந்தாலுமே நான் இதெல்லாம் விளையாட்டதான் ஆரம்பிச்சேன், ஆனா எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், எனக்கு உங்க கூட இருக்கிறது ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி ஒரு நாள் அவன் நம்மளை பத்தி கண்டுபிடிச்சிட்டான்னு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு அவ சொல்றா, நான் உங்களோட அசிஸ்டன்ட் தானே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை படி தான் நான் கேட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்றா. கிம் என்ன பண்றானா ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். நீ எங்க இருக்க, என்ன அங்கிள் கூடயும் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் உடனே என்ன நீ சந்தேகப்படுறியா, நான் ஒன்னும் உன்னோட அங்கிள் கூட இல்ல, நான் ஷாப்பிங் வந்திருக்கேன், நீ என்ன மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தேகப்படுற, நான் வந்து ஒரு தடவை யோசிச்சு பார்க்கணும், உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது உடனே பம்ப ஆரம்பிக்கிறான். ஐயோ அப்படிலாம் இல்லடா சொல்லோ, எனக்கு உன் மேல டவுட் இல்ல, நான் உன் மேல கேரிங்ல தான் கால் பண்ணேன், நீ மேரேஜ் எதுவும் நிறுத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை நீ பேசாம அவனை பிரேக்கப் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இல்ல எங்க அம்மா அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, நானுமே எங்க அம்மாவோட கடைசி விஷயம் அதை தான் பாக்குறேன், என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு இறந்து போயிருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ ஹீரோயினும் ஒரு மீட்டிங் தான் போய் அட்டென்ட் பண்றாங்க. அங்க ஹீரோவோட எதிரியுமே வந்திருக்கா. அங்க வந்திருக்க கிளைண்ட் வந்து, உங்களுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை இன்ட்ரோ பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு காட்டுறாங்க. இவ நேம் வந்துட்டு ஜியாங். இவ யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ் போல. இவளும் ஹீரோவும் காலேஜ் படிக்கிற டைம்ல லவ் பண்ணிருப்பாங்க போல. ஹீரோவோட பணக்காரனா ஒருத்த வந்தோடனே ஹீரோவை கழட்டி விட்டுட்டு இவ பணக்காரனா பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு அப்ராட்ல செட்டில் ஆயிருப்பா. இப்போ ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா சைனாக்கு வந்திருக்கா போல. ஹீரோ பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோட எதிரியுமே வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, ஏமா கிரேப்ஸ் இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, இந்த பொண்ணுதான் ஹீரோட எக்ஸ், பொண்ணுனாலதான் ஹீரோ எந்த பொண்ணுமே ஏறு எடுத்து பார்க்காம இருக்கான், உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினோட மூஞ்சி வந்து வாடி போயிருது. அப்போ அவ சொல்றா, நான் இவங்களுக்கு வெறும் அசிஸ்டன்ட் மட்டும்தான், இவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோக்குமே ஒரு மாதிரி ஆயிருது. ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, இங்க பாரு நானும் அவளும் ஜஸ்ட் கிளாஸ்மேட் மட்டும்தான், எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, எதுக்காக இதெல்லாம் நீங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்க பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினே சரி மீட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அவளோட ஸ்டெப் மம்மோ ஸ்டெப் சிஸ்டரும் வந்து ஹீரோயினை புலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட திங்ஸ் மட்டும் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும், இந்த வீட்டுல இருந்தா பேட் லக் தான் வரும், ப்ளீஸ் அம்மா உன்னோட அம்மாவோட திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிடலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்து அப்படி எதுவும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறா. ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவோட போட்டோ பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலமா, நீங்க எனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள நல்லவன் கூட கிடையாது, என்னால அவன் கூட வாழவும் முடியாது, ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே லிலி வந்து கேமா திட்டிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, என்ன மேரேஜ் பண்ற ஐடியா இருக்குதா இல்லையா, அவளை சீக்கிரமா பிரேக்கப் பண்ணு, நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு இவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நான் என்ன பண்றது, எங்க தாத்தா வந்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, ஹீரோயினை மேரேஜ் பண்ணாதான் உங்க அம்மா அவன்
மேல எழுதி வச்சிருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் கைக்கு வரும், நான் சொத்துக்காக மட்டும் தான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பிளான் போட்டுட்டு இருக்கான். இவனுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல லவ் எல்லாம் இல்ல, ஹீரோயினோட சொத்துக்காக தான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் போல. நெக்ஸ்ட் ஜியாங் வந்து ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, காலேஜ் படிக்கிற போது நம்ம ரெண்டு தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், அதெல்லாம் நல்லா குட் மெமரிஸ், உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான் அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க வேற விஷயமா தானே வந்த, அதை மட்டும் பத்தி பேசு அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ ஜியாங் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு நீயும் ஹீரோவும் ரொம்ப நல்லா க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது, உங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா எங்க ரெண்டுத்துக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, நான் வந்து அவங்க மருமகனை மேரேஜ் பண்ணிக்க போறேன், அதுதான் எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப், நான் உங்களோட அசிஸ்டன்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு இதை கேட்க கேட்க செம கடுப்பா இருக்குது. அவன் உடனே ஜியாங் வந்து சரி மீட்டிங் இதோட முடிச்சுக்கலாம், நீ இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பி வச்சிடறான். போகும்போது ஹீரோயினை பார்த்துட்டு மறைச்சிட்டே போறா. ஹீரோ வெளியில வந்துட்டு நீ ஆபீஸ் ரூம் வா, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பக்கத்துல ஹீரோயினோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் வந்து இப்ப போறாங்கல்ல ஜியாங், இவங்க தான் வந்து ஹீரோவோட எக்ஸ், இவங்க வந்துட்டு போறாங்க, ஒருவேளை இவங்க ரெண்டுத்துக்குள்ள மறுபடியும் லவ் வர ஸ்டார்ட் ஆயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ பக்கம் ஆபீஸ் ரூம்குள்ள தான் போறா. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றா இங்க பாரு எனக்கும் ஜியாங்குள்ள எதுவுமே கிடையாது, நீ எங்க ரெண்டுத்தையும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா நான் எதுக்கு உங்க ரெண்டுத்தையும் தப்பா நினைச்சுக்க போறேன், நீங்க எனக்கு யாரு, நீங்க எனக்கு ஒரு பாஸ் மட்டும்தான், நீங்க யார் கூட அஃபேர்ல இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருச்சு. சரி இதுக்கப்புறம் நான் இதை பத்தி எப்பவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனோட டேபிள் தட்டி என்ன அப்படியே போற, இந்த கப்பை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சலிச்சுட்டு இந்த கப்பை எடுத்துட்டு போறா. ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா, ஒருவேளை அவனோட எக்ஸ் கூட மறுபடியும் சேர்ந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிம் வந்துட்டு இங்க பாரு எங்க அங்கிளோட எக்ஸ் வந்திருக்கா, இவங்க ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சமாளிச்சுட்டு ஓ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க கிட்ட நாங்க வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து நாங்க இது முக்கியமான ஃபைல், இதை நீங்க செக் பண்ணிட்டு இல்ல சைன் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்து ஹீரோயின் மேல கோவமா இருப்பான். அதனால அந்த ஃபைலை வாங்கி அப்படியே தூக்கி வீசிடுறான். ஹீரோயின் அப்பயுமே வந்து ப்ராஜெக்ட பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோவே செமையா கடுப்பாயி எனக்கும் ஜியாங்கும் நடுல இப்ப எதுவுமே இல்ல, ஏன் நான் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா எனக்கு என்ன வந்துச்சு, நீங்க யார் கூட வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, எனக்குமே இன்னும் ஒரு மாசத்துல உங்களோட மருமகன் கூட மேரேஜ் ஆக போகுது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினே நிஜமா நீ அவனதான் மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினே ஆமா நான் அவனதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், எங்க அம்மாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன் அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதா, அதனால நான் அவனதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினே அப்புறம் இதுக்கு வந்து என்ன செடியூஸ் பண்ண, என் மனசுல எதுக்கு ஆசையை வளர்த்த அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா நான் உங்களை லவ் பண்ணவே இல்ல, நம்ம விளையாண்டது ஜஸ்ட் அடல் கேம் மட்டும் தான், நமக்குள்ள எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்போ ஹீரோயினோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறா, என்னாச்சு என்னோட ஃபேஸ் ரொம்பவே வாடி போயிருக்கு, ஹீரோயின் எதுவும் திட்டாங்களா, எனக்கு தெரிஞ்சு அவங்களோட எக்ஸ் ஜியாங் கூட ஏதாவது சண்டையா இருந்திருக்கும், அதனால உன் மேல கோபத்தை காட்டி இருப்பாங்க, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே ஐயோ இவ ஏன் தான் இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வெளில வந்துட்டு ஆபீஸ் ரூம்க்கு வா, இம்பார்ட்டன்டா ப்ராஜெக்ட் விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயினுமே ஆபீஸ் ரூம்க்கு வந்துட்டு சொல்லுங்க எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சுக்கிறான். சொல்றத நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல கட்டிருக்க டைய வச்சு ஹீரோயினோட கையை கட்டிட்டு அவளை அப்படியே டேபிள்ல படுக்க வச்சுட்டு சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி என்கிட்ட மூஞ்சி திருப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினே அதான் உங்களோட எக்ஸ் லவர் வந்துட்டால, அவ கூட போய் பேச வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான் அட பைத்தியமே எனக்கு ஒன்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஐயோ நம்ம ஒருவேளை ஹீரோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு போல, அவங்களுக்கு நாளாக நாளாக நம்ம மேல ஃபீலிங்ஸ் அதிகரிச்சுட்டே வருது, இது எங்க போய் முடிய போதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஜியாங் வந்து ஒரு ஃபைலை கொடுத்துட்டு இதுல மெட்டீரியல் டீடைல்ஸ் பத்தி எல்லாமே இருக்குது, நீ ஒன் பை ஒன்னா இதை செக் பண்ணிட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் சரி கொடுங்க நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. ரொம்பவே லேட் நைட் ஆகுது, ஹீரோயின் மட்டும் தனியா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் நீ ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எனக்கு ரொம்பவே ஸ்டொமக் பெயினா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே அவளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அல்சர் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினே பக்கத்துல இருந்து ஹீரோயினை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வருது. அவளுக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ அவங்களோட அம்மா தான் வந்து கேர் பண்ணி பார்த்திருப்பாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஸ்டெப்மம் வந்து ஹீரோயினை ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. உடம்பு சரியில்லாம இருந்தாங்க கூட என்ன நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. ஹீரோயின் அப்ப அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க, ஹீரோ எதுக்கு என்ன இப்படி
கேர் பண்ணி பாத்துட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்தா என்னோட மனசு மாறிடும் போலயே, நான் இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் போலயே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் சாப்பிடறதுக்காக ஃபுட் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஹீரோ இவளை கேர் பண்ணி பாத்துக்கிறதுனால ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல லவ் வர ஆரம்பிச்சிருது. கிம் வந்து ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்க வர ரூம்குள்ள ஹீரோ இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கடுப்பாகிறான். அதுக்கப்புறம் ஹீரோனே சரி நீ ஹீரோயினை பாத்துக்கோ, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ வீட்டுல உட்காந்து ரொம்பவே வந்து சேடா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு உன்னை அவன் கூட விட்டுட்டு போறதுல இஷ்டமே இல்ல, என்ன பண்றது, என்னால அவன் கூட இருக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேனே, நீ வந்து கிம்மோட ஃபியான்சியா இல்லாம இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டு வந்த ஃபுட்டை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் ஜியாங் வந்து ஹீரோ பாக்கறதுக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கான். ஹீரோ வந்து ஜியாங்க திட்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கு நீ என்னோட பிஏக்கு வந்து வேலை நிறைய கொடுத்துட்டு இருக்க, உனக்கு அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, அவளுக்கு வேலை சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்லாம் கேட்டு திட்டுறான். ஜியாங்கெல்லாம் செம கடுப்பாகுது. அவ நேரா வந்து ஹீரோயின் வந்து பாக்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. ஹீரோக்கும் என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரியல, நீ வந்து ஹீரோவோட ரிலேட்டிவான கிம்ம மேரேஜ் பண்ணிக்க போற, ஆனா நீ ஹீரோ பண்ணிட்டு இருக்கதெல்லாம் நல்லாவே தெரியும் எனக்கு, இதெல்லாம் சுத்தமா சரியில்லை, நீ ஹீரோ விட்டு விலகிரு, நான் ஹீரோனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றேன், இப்போ நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல, ஹீரோவும் நானும் ஒன்னா சேர போறோம், எங்க 2 பேத்துக்கு நடுவுல நீ வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன ஹீரோவோட லைஃப்ல இருந்து போ சொல்றதுக்கு, நீ ஹீரோவை பாதியில விட்டுட்டு போனவ தானே, பெரிய நல்ல மாதிரி அட்வைஸ் பண்ண வந்துட்ட அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா இங்க பாரு, எனக்கும் ஹீரோக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் வேற, உன்னோட ஹீரோவோட ரிலேஷன்ஷிப் வேற, நீ வந்து ஹீரோவோட மருமகனை வந்து இன்னும் 1 மாசத்துல மேரேஜ் பண்ணிக்க போற, நீ இந்த மாதிரி ஹீரோ கூட அஃபேர்ல இருந்தா எல்லாரும் ஹீரோ பத்தி தான் தப்பா பேசுவாங்க, இதுக்கப்புறம் ஹீரோட லைஃப்குள்ளே நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறா. எனக்குமே அப்பதான் புரியுது, ஆமா நம்ம கிம்ம மேரேஜ் பண்ணிக்க போறோம்ல, நாள் வேற பக்கத்துல நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஜியாங் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்க்க கிம் வரா. ஹீரோயினுக்கு புக்கே கொடுத்துட்டு தாத்தா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, ஏதோ நம்ம மேரேஜுக்கு முன்னாடி ஃபேமிலி சார்பா ஏதோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுமாமா, நீ கரெக்டா வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாத்தையுமே வந்து ஹீரோயினை பார்க்க வந்த ஹீரோ வந்து வெளில இருந்து கேட்டுறான், ஓ நீ கிம்ம மேரேஜ் பண்ணிக்க போறதுக்காக ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண போறியா, ஆனா இதெல்லாம் பாக்குற சக்தி எனக்கு கிடையாது, எனக்கு என்னோட லைஃப்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் கிம் கிட்ட சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன், நீ இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம அனுப்பி வச்சிடறாங்க. கிம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ நேரா வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே விடுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனுமே நீ நாளைக்கு அந்த ரிச்சுவல்ஸ் அட்டெண்ட் பண்ணக்கூடாது, நீ எனக்கு தான், தயவு செஞ்சு ப்ளீஸ் நாளைக்கு வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மறுபடியுமே வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறா, இங்க பாருங்க நான் உங்க ரிலேட்டிவ் கிம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட லைஃபை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிம்மதான் மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினுமே ஆமா நான் எங்க அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் கிம்ம மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு, அதனால நான் கிம்மதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. இது கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் கேக்குறா உங்களுக்கும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, நீங்க ஒரு பாஸ், நான் உங்களுக்கு கீழே வேலை பாக்குற ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ டென்ஷன் ஆகி கத்திடுறா, இங்க பாரு நான் உன்னோட லைஃப் விட்டு போயிடுறேன், உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ரொம்பவே சோகமா பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அப்ப கூட ஹீரோவோட பிசினஸ் கிளையண்ட்டும் இருக்கான். அவன் வந்து ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு நீ ரொம்பவே சேடா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன இந்த லிட்டில் கிரேப்ஸ் கூட ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனும் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, அந்த சமயம் ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோவோட அப்பா தான் கால் பண்ணிருப்பாங்க, நாளைக்கு கிம்முக்கும் ஹீரோயினுக்கும் சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண போறோம், நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அதை பாக்குறதுக்கு சக்தி இல்ல, அதனால அவன் சொல்லிடுறான், இல்லப்பா என்னால அங்க வர முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி அத ஹீரோனை லவ் பண்றாங்கன்னு தெரியுதுல, நீ பேசாம கிம்ம பிரேக்கப் பண்ணிட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனா காலை கட் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எங்க அம்மா வந்து சாகிறதுக்கு முன்னாடி கிம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க, அவங்க என்கிட்ட லாஸ்டா கேட்ட விஷ் அதுதான், நான் அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், என் மனசுல லவ் இருந்தும் கூட என்னால ஹீரோ கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ தனியா இருந்து புலம்பிட்டு இருக்கா, நீ என்ன ஜஸ்ட் யூஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டியா, உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸ்மே இல்லையா, நீ அந்த கிம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோயினுமே வந்து கிம்
கிம் வீட்டுக்கு வர ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றதுக்கு. தாத்தா ரொம்பவே கோவமா ஹீரோவை தான் திட்டிட்டு இருக்காங்க. அவன் சரியான திமிரு பிடிச்சவன். பாத்தி அந்த ரிச்சுவல்ஸுக்கு வரமாட்டேன்னு சொன்னா வராமலே இருந்துட்டானே அப்படின்னு சொல்லும் போது கிம் சொல்றான், அங்கிளுக்கு நிறைய வேலை இருக்கு, அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்கல்ல, அதனாலதான் வராம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். ஹீரோ வந்தவன் தாத்தா எதுவுமே பேசாம அங்க இருந்து கோச்சிட்டு போகும்போது கிளாஸ் கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த கிளாஸ் உடைஞ்சதுல ஹீரோனோட காலே ஒரு பீஸ் கிழிச்சிருது. ஆனா கிம் அதை எதுவுமே கண்டுக்காம மேடு கூப்பிட்டு இதை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், உன்னோட ஃபியான்சியோட கால்ல கிளாஸ் பீஸ் குத்தி இருக்கு, நீ அதை நோட் பண்ணவே இல்ல, ஃபர்ஸ்ட் அதுக்கு மெடிசன் போட்டு விடு அப்படின்னு சொல்றான். கிம்முமே ஓ என்ன விட நீங்க தான் என்னோட ஃபியான்சி மேல ரொம்பவே கேரிங்கா இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்றான், நீ தான் உன்னோட ஃபியான்சியை நல்லா பாத்துக்கணும், உனக்கு கொஞ்சம் கூட உன்னோட ஃபியான்சி மேல அக்கறையே இல்ல போல அப்படின்னு அவன் சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தாத்தா காதல விழுந்துருது. தாத்தா ஹீரோயினை மட்டும் மேல பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. ஹீரோயினே தாத்தா கிட்ட, தாத்தா என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ கிம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போற, அந்த விஷயத்த மட்டும் நல்லாவே ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, அதனால என்னோட ஃபேமிலி பேர் எப்பவுமே கெட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாத்தாக்குமே ஹீரோவும் ஹீரோயினும் அஃபேர்ல இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் போல, அதனால ஹீரோயினுக்கு இன்டைரக்டா அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் பார்ல தான் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா, தாத்தா இந்த மாதிரி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவ ஃப்ரெண்டுமே சொல்றா, நீ பேசாம கிம்ம பிரேக்கப் பண்ணிட்டு நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் புலம்ப ஆரம்பிக்கிறா, உனக்கு சொன்னா புரியாது என்னோட கஷ்டம் எல்லாம், எங்க அம்மா ஏன் சாகுறதுக்கு முன்னாடி கிம்ம மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போதையில அங்கேயே மயக்கம் போட்டுறா. ஹீரோயின் ஃப்ரெண்ட் உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றா, இந்த மாதிரி ஹீரோயின் பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு மயக்கம் போட்டுட்டா, நீங்க அவளை பிக்கப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோமே ஹீரோவை பிக்கப் பண்ண வந்துடுறா. ஹீரோ எதுக்காக நீ இப்படி ட்ரிங்க் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் ஹீரோ கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறா, எனக்கு அந்த கிம்ம பிடிக்கவே இல்ல, அவன் ஒரு சீட்டர், அவனை எப்படி நான் மேரேஜ் பண்ணிக்க முடியும், என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு, எங்க அம்மா ஏன் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாங்க அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி, என்னால அவனை மேரேஜ் பண்ணிக்கவே முடியல, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், அப்போ அவனை பிடிக்கலன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே என்னால இப்ப எந்த பதிலுமே சொல்ல முடியாது, நான் பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ இப்ப கூட மனசுல இருக்க உன்னோட லவ் என்கிட்ட சொல்ல மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவோட பெட்ல கண்ணு முழிக்கிறா. ஹீரோயினுக்கு அப்பதான் நேற்று ட்ரிங்க் பண்ணதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு, அப்பாட ஒரு வழியா முழிச்சிட்டியா, நேற்று நைட்டு நீ ரொம்பவே என்கிட்ட மோசமா பிஹேவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்லிடுறா, நீங்க ரொம்ப எதுக்கும் ஆசைப்படாதீங்க, உங்களுக்கும் எனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் ஒரு பாஸுக்கும் எம்ப்ளாயும் காணதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல நீ இப்படி சொல்ற, நேத்து ட்ரிங்க் பண்ணிருக்க போது நீ வேற சொன்னியே, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கதா சொன்ன, நேத்து நைட்டு நீ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க எனக்கும் கிம்முக்கும் கூடி சீக்கிரத்துல மேரேஜ் ஆக போகுது, நீங்க என்னை விட்டு தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. ஹீரோ கிட்ட நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளில போயிடுறா. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஹீரோயின் இப்படி பேசிட்டு போனதெல்லாம் கேட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாட்களமே போயிட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு எம்ப்ளாயி பாஸ்குள்ள ரிலேஷன்ஷிப்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோட ஆபீஸ்ல யாரோ ஒருத்தவங்க ஹீரோவோட இம்பார்ட்டன்டான ஃபைலை திருடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பாத்துறா. அதை பார்த்தோன்னே யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஒருத்த ஹீரோயினோட தலையிலே அடிச்சு அவளை மயக்கம் போட வச்சிடறா. அவளை தூக்கி ஒரு குட்டியான ரூம்ல, காத்தே வர முடியாத ரூம்ல அடைச்சு வச்சுட்டு போயிடுறா. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து முடிச்சு தட்டிட்டு இருக்கா கதவை. தயவு செஞ்சு ப்ளீஸ் யாராவது டோரை திறங்க, நான் இந்த ரூம்ல மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினுக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப நேரமா போன் எடுக்காத பார்த்து ஹீரோ பதறி போயிடுறா. ஒருவேளை அன்னைக்கு மாதிரி இன்னைக்குமே ஹீரோயின் ரொம்ப நேரமா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாளா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினால அந்த குட்டி ரூம்குள்ள இருக்க முடியல. ரொம்பவே ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது, மூச்சு திணற ஆரம்பிக்குது. ஹீரோயின் ரொம்பவே அரைமயக்கத்தோட ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ டோர் ஓபன் பண்ணிட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்ற, யாரோ நம்ம ஆபீஸ்ல ஃபைலை திருடிட்டு இருந்தாங்க, யாருன்னு தெரியல, நான் பாக்கிறதுக்குள்ள யாரோ பின்னாடி என்னோட தலையில அடிச்சு என்னோட ரூம்குள்ள போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவும் பேசாத, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவா பாக்குறா. இதுக்கு நீங்க எனக்கு ஆபத்தான டைம்ல எல்லாம் என்ன காப்பாத்துறீங்க, நானுமே ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை லவ் பண்ண கூடாதுன்னு, நீங்க இப்படி எல்லாம் பண்றது பார்க்கும்போது எனக்கு உங்க மேல லவ் வந்துருவோம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்த உடனே கிம் தான் பக்கத்துல உட்காந்துட்டு, அது எப்படி உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்க அங்கிள் தான் காப்பாத்துறாங்க, எனக்கு எதுவும் புரியல, நான் தானே உன ஃபியான்சி, நான் தானே உன்னை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீ ஓவரா இமேஜினேஷன் பண்ணிக்காத, நான் உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணு, எனக்கும் அவங்களுக்கும் பாஸ் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு, நான்
அவங்களோட ஆபீஸ்ல தானே மயக்கம் போட்டு வந்திருக்க, அப்போ அவங்க தானே என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்ப்பாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது மட்டும் இல்லாம நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, எதுக்கு எடுத்தாலுமே என்ன சந்தேகப்பட்டு இருக்க, நம்ம வேணா பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல கிம் உடனே சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. என்னப்பா இப்படி எல்லாம் சொல்ற, அப்படி எல்லாம் சொல்லாத, உங்க அம்மா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கு ஏதோ கிஃப்ட் தரதா சொன்னாங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிம் ஹீரோயினை பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை தூக்கி மூஞ்சிலே அடிக்கிறா. நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்க, உன்னோட குழந்தை தான் என்னோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஷாக் ஆயிட்டு என்ன நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு பிளாஷ்பேக்க யோசிச்சு பாக்குறா இவன். ஹீரோயினோட அம்மா வந்து சாகிறதுக்கு முன்னாடி கிம்ம பார்த்துட்டு நீங்க வந்து ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கோங்க, நீங்க தான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை இருந்த போது கரெக்டா என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, நீங்க என் பொண்ணுமே நல்லா பாத்துக்குவீங்க நான் நம்புறேன், நீங்க என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ப்ராப்பர்ட்டில நான் உங்க பேருக்கே எழுதி வச்சிருவேன், நீங்க தான் என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கிம் அதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணாதானே அவளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து பாராட்டிட்டு இருக்கான். பரவாயில்ல, நம்மளுடைய சீக்ரெட் ஃபைல் திருடு போனாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா நீ வேற ஒண்ணு ரெடி பண்ணி கொடுத்திருக்க, அதுவுமே சக்சஸ் ஆயிருச்சு, உன்னாலதான் நமக்கு இப்போ ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பாராட்டிட்டு இருக்கான். அப்ப அங்க ஹீரோ பாக்குறதுக்கு ஜியாங் உள்ள வரா. ஹீரோயினை பார்த்தவங்களுக்கு செம கடுப்பா இருக்கு, எப்ப பார்த்தாலும் இவ ஹீரோ கூடயே இருக்கான்னு சொல்லிட்டு ஜியாங் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் இன்வைட் பண்றா. இந்த மாதிரி நமக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குல்ல, அதை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம், நீங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோ ஹீரோயின் இந்த பார்ட்டிக்கு தான் போறாங்க. அங்க இருக்கிற கிளைண்ட் எல்லாம் பரவாயில்ல, நீங்க சீக்கிரமா ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு ஐடியா பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இந்த ஒரு ட்ரிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோ சொல்றா ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பதிலா நான் ட்ரிங்க் பண்றேன்னு சொல்றான். ஹீரோ ஹீரோயின் மேல கேரிங்கா இருக்கிறத பார்த்துட்டு ஜியாங்க்கு செமையா ஸ்டமக் பர்ன் ஆகுது. அவ உடனே ஹீரோ கிட்ட நம்ம காலேஜ் படிக்கும் போது நீங்க என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ நீங்க என் மேல இப்படிதான் கேரிங்கா இருந்தீங்க, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே கஷ்டமாயிருது. ஹீரோயினோட முகமே வாடி போயிருது. இதை நோட் பண்ற ஹீரோமே வந்து ஜியாங்க பார்த்துட்டு நீயும் நானும் லவ் பண்ணதெல்லாம் எப்பயோ முடிச்சு போனது, அதை பத்தி இதுக்கப்புறம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அங்க வந்திருக்க கிளைண்ட் எல்லாம் ஹீரோயினை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மந்த் மேரேஜ் தானே, நீங்க உங்க மேரேஜுக்கு உங்களை கண்டிப்பா இன்வைட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினை நான் கண்டிப்பா இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டில இருந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அவங்களுமே ஏன் இவ்வளவு சீக்கிரமா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட ஃபியான்சி வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கலன்னு சொன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. கல்யாணம் நெருங்க ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் பார்ட்டில இருந்து வெளில வந்த உடனே ஹீரோமே அந்த பார்ட்டில இருந்து வந்திருப்பான் போல. ஹீரோயின் கிட்ட வந்து கார்ல ஏறி நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினே இல்ல நான் உங்க கூட வரல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ உடனே ஹீரோயின் பக்கத்துல ரொம்பவே க்ளோஸா வந்துட்டு உனக்கு நான் ஒரு டைம் சொன்னா புரியாதா, பேசாம என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயினே என்னால உங்க கூட வர முடியாது, உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு, எதுவும் பேசாம என்னை விட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்து ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுக்கிறான். ஹீரோயின் சொல்றா இந்த மாசமே கிம்முக்கும் எனக்கும் மேரேஜ், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்க ஒரு கால் டாக்ஸில ஏறி போயிடுறா. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கா. எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நான் எங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது, கிம்முக்கு பதிலா நீங்களே என்னோட அம்மாவை காப்பாத்திருக்கலாம்ல, எங்க அம்மா உங்களை மேரேஜ் பண்ண சொல்லியிருப்பாங்க, என்ன பண்றது எல்லாமே விதி, நான் கிம்மை மேரேஜ் பண்ணதான் என்னோட விதியில எழுதியிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிசினஸ் ஏலம் தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு அந்த நாட்டோட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. இத பாக்குற அந்த எதிரிக்கு சமய கடுப்பாகுது, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா நீ என்ன தவிர்த்தெல்லாம் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்க வேண்டியது, உன்னால என்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ வெளில வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் வந்து தேங்க் பண்ணிட்டு இருக்கான். உன்னாலதான் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது, நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலைனா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோயினே நான் ஒரு பிஏவா இருந்து உங்களுக்கு தேவையான வேலையை தான் நான் செஞ்சேன், இதுல தனிப்பட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் வச்சு ஹீரோயினாலதான் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாய்க்கு மட்டும் ஹீரோயினை புகழ்ந்து பேசுறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவ ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. அவதான் வந்துட்டு அன்னைக்கு அந்த ஆபீஸ்ல வந்து ஃபைல் திருடி எதிரி கம்பெனிக்கு கொடுத்த பொண்ணு தாத்தா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாத்தையும் மீட் பண்ண வர சொல்லியிருப்பாங்க. மேரேஜுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, மேரேஜ் பத்தி பேசுறதுக்காக. அதனால ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி ஹீரோட வீட்டுக்கு தான் போறாங்க. அந்த இடத்துல
எல்லாருமே வந்து ஹீரோயினை ஒரு மாதிரி தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. இவ அம்மாவும் சரியில்லை, இவளுமே அவங்க அம்மா மாதிரி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க ஹீரோயினோட முகமே வாடி போயிருது. ஹீரோயினே இதெல்லாமே பாக்குறா. ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருப்பான்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா. ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணு, அதே மாதிரி நல்ல பொண்ணு எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காது. ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்கு கிம் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் சப்போர்ட் பண்ண உடனே அந்த ஸ்டெப் மாமும் ஸ்டெப் சிஸ்டரும் எதுவும் பேச முடியாம நின்னுறாங்க. தாத்தாவும் சரி பேசின வரைக்கும் போதும், சரி வாங்க நம்ம மேரேஜ் விஷயமா பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. லில்லி வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு நான் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியா கூப்பிடுறா. ஹீரோயின் வந்த உடனே இந்த லில்லி வந்து ஹீரோயினோட கண்ணத்துல சப்புன்னு அறிஞ்சிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கிம்ம மேரேஜ் பண்ணிக்க போவா, அவன் என்னோடவ, அவனை விட்டு நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே இவ்வளவு சப்புன்னு அறிஞ்சிட்டு, எனக்கு என்ன உன்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட குழந்தையோட அப்பா வந்து கிம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னு அவளுமே ஷாக் ஆகி, உனக்கு எப்படி இந்த உண்மை தெரியும் சொல்லுன்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினை பிடிச்சு ஸ்விம்மிங் பூல்ல தள்ளிவிட போக ஹீரோயின் அவ கையும் பிடிச்சு இழுத்துறாங்க. அதனால ரெண்டு பேருமே வந்து அந்த பூல்குள்ள விழுந்துடுறாங்க. ரெண்டு பேத்துக்குமே வந்து ஸ்விம்மிங் தெரியாத போல ரெண்டு பேருமே நீச்சல் அடிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு கிம் வந்து லில்லியை மட்டும் தான் காப்பாத்துறா. ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறா. ஹீரோயின் மறுபடியுமே நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துறீங்களா, ஆனா உங்களுக்கு என்னோட இதயத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க போல. கிம் வந்து ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டு இருக்கா. ஐயோ லில்லி வேற தண்ணிக்குள்ள வந்துட்டா, அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா, குழந்தை கலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோ வந்து கிம் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், உன்னோட ஃபியான்சியுமே அங்க ஸ்விம்மிங் பூல்குள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கா, ஆனா நீ அவளை காப்பாத்தாம லில்லியை மட்டும் எதுக்கு வேக வேகமா தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு கிம் சொல்றான், அங்கிள் நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க ஹீரோயின் எதுக்கு வந்து காப்பாத்துனீங்க, எனக்கு என்ன அவளை காப்பாத்த தெரியாதா, நான் ஃபர்ஸ்ட் லில்லியை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் அவளை காப்பாத்தலான்னு பார்த்தேன், நீங்க எதுக்கு எங்களுக்கு நடுவுல வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல, அதுக்கு நீ ப்ராப்பரா ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கிம் உடனே கத்த ஆரம்பிக்கிறா, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நீங்க ஒண்ணு எனக்கு எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்ல டாக்டர் அப்ப வெளில வந்து சொல்றாங்க, லில்லி பிரெக்னெண்டா இருந்தாங்க இல்லையா, அவங்களோட குழந்தை கலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே கிம் செமையா டென்ஷன் ஆயிடுறா. என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஹீரோ இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன லில்லி பிரெக்னெண்டா இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கிம் நேரா உள்ள வந்துட்டு ஹீரோயினோட கழுத்து பிடிச்சதான் நேச்சிட்டு இருக்கா. அட கொலக்காரி பாவியே, லில்லி பிரெக்னெண்டா இருந்தா உன்னாலதான் வயதுல இருந்த குழந்தை கலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோக்கு செம கடுப்பாகுது. அவன் கிம் அடிச்சுட்டு, உனக்கு என்ன பைத்தியமாடா, அவளே உயிருக்கு போராடி இப்பதான் வந்து பொழைச்சு வந்திருக்கா, அவளோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா, ஹீரோ தானே ஒரு ஃபியான்சி, எனக்கு புரியல லில்லி எப்படி பிரெக்னெண்டா இருக்கா, அவ குழந்தை கலைஞ்சு போனதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை பாக்குற கிம்மே, உங்களுக்கும் அவளுக்கும் என்ன அஃபேர் ஓடிட்டு இருக்கு, அவளுக்கு ஒண்ணுனா நீங்க எதுக்கு பதறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு தாத்தா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீங்க ரெண்டு ஃபர்ஸ்ட் சண்டை போடுறது நிறுத்துறீங்களா, உங்களால நம்ம குடும்ப மானமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட சண்டையுமே ஸ்டாப் பண்றாங்க. தாத்தா கீமா பார்த்துட்டு, நீ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்னோட சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு எழுதி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் லில்லியை வந்து வெளில கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டெப்பும் உடனே லில்லியை பார்த்துட்டு, ஐயோ என்னோட பொண்ணுக்கு எதுக்கு இந்த நிலைமை வரணும், நீ இப்ப எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. அம்மா ஹீரோயின் தான் என்ன தண்ணில தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டெப்பும் உடனே கோமாயி ஹீரோயினை அறிய வராங்க. அட கொலைக்கார பாவியே, என்னோட குழந்தைய கொல்ல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குற ஹீரோ உடனே ஹீரோயினோட ஸ்டெப்மோட கழுத்து பிடிச்சு நிறுத்திட்டு, என்ன மீன் யாரா இருந்தாலும் ஹீரோயினை தொடணும், யாருமே ஹீரோயின் பக்கத்துல போக கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட ஹீரோயினை பார்த்துட்டு உன்னோட தங்கச்சியை கொலை பண்ண பாத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நான் ஒன்னும் அவளை கொலை பண்ண பாக்கல, அவதான் வந்து என்ன கொலை பண்ண பார்த்தா, ரெண்டு பேருமே வந்து தெரியாம தான் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம், அதனாலதான் அவளோட கரு கலைஞ்சு போச்சு, அவ பிரெக்னென்ட் ஆயிருக்கா, அதை பத்தி யாருமே கேட்கல, அவ வயித்துல வளர்ந்தது வந்து கிம்மோட குழந்தைதான், கிம்ம பார்த்துட்டு சொல்லு கிம் இது உன்னோட குழந்தை தானே, அதுக்காக நீ என்ன கொலை பண்ண உள்ள வரைக்கும் வந்த, நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல, இதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், இந்த மேரேஜ ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல கிம்மோட பதற ஆரம்பிக்கிறான். தாத்தா கிட்ட, தாத்தா இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கால்ல வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் மேரேஜ் பண்ணிக்கோ, என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத, இது வரைக்கும் நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு, உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்ன தானே மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க, அந்த விஷயத்த மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினே சமாதானமாயி சரி நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிம் வந்து ஹீரோயினை பக்கம் தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. இன்னும் நம்ம ரெண்டுத்துக்கும் மேரேஜ் ஆக 2 நாள் தான் இருக்கு, நீ சீக்கிரமா வந்து வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினே சரி எனக்கு டயர்டா இருக்கு, நான் நாளைக்கு வந்து செலக்ட் பண்றேன், நீ இப்ப போன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். கிம் போனதுக்கு அப்புறம் தாத்தா வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் என் பையன் உன்னை லவ் பண்றான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் என் குடும்ப பேரை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், என்னால ஹீரோக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது,
நீ கிம்ம தான் மேரேஜ் பண்ணிக்கணும், என் குடும்ப மானத்தை நீ வாங்கிட மாட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு நான் சொல்றது புரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. ஹீரோயினுமே அதனால ஹீரோ விட்டு விலகி போயிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அடுத்து ஹீரோ தான் வந்து ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான். ஹீரோ கேக்குற, உனக்கு என்ன பைத்தியமா, லில்லியோட வயித்துல வந்தது கிம்மோட குழந்தை நல்லாவே தெரியல உனக்கு, அவங்க 2 பேரும் அஃபேர்ல இருக்காங்க, நீ எதுக்கு கிம்ம மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, அது எங்க அம்மாவோட லாஸ்ட் விஷனா, அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு இவன் திட்ட ஆரம்பிக்கிறான். நீ என்ன முட்டாளா, உங்க அம்மா கடைசியா ப்ராமிஸ் வாங்கிட்டு இறந்து போயிட்டாங்க, ஆனா உங்க அம்மாக்கு தெரியாதுல்ல கிம் இவ்வளவு கெட்டவன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க இந்த மாதிரி ஒரு பையனுக்கு அவனை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க, தயவு செஞ்சு யோசி, நீ அவனை பிரேக்கப் பண்ணிரு, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோட அப்பா வந்து மிரட்டிட்டு போனது ஞாபகம் வருது. அதனால ஹீரோயின் சொல்லிடுறா, இல்ல நான் வந்து கிம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், நீங்க என்னோட விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ வாழையும் எதுவுமே பேசணும்ல, சரி உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருக்கும்போது அவனுடைய எதிரி தான் கால் பண்றான். அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நீ என்கிட்ட விட்டு கொடுத்துரு, இல்லாட்டி உனக்கு க்ளோஸா இருக்க எல்லாத்தையுமே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க ஹீரோவே, உன்னால என்ன முடியுமோ நீ அதை பண்ணிக்கோ, என்னால அந்த ப்ராஜெக்டை விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் 2 நாள்ல வந்து கிம்முக்கும் ஹீரோனுக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி வந்து கிம் கிட்ட அழுதுட்டு இருக்கா. நீங்க அவளை மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா, அவனாலதான் நம்மளோட குழந்தை இறந்து போச்சு, ப்ளீஸ் அவளை மேரேஜ் பண்ணிக்காதீங்க, என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கிம் சொல்றான், நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கவே நம்மளோட குழந்தைய அவ கொன்னால, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கதான், நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் அவங்க அம்மா அவனால எழுதி வச்சிருக்க சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்கும், அந்த சொத்து மட்டும் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவளை ரிவெஞ்ச் எடுத்துட்டு கண்டிப்பா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆபீஸ் வரும்போது ஒருத்தனை பாக்குறாங்க. ஹீரோயின் அவங்களோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் கிட்ட இது யாருன்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, இப்பதான் ஜாயின் பண்ணிருக்க நியூ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு புரிஞ்சது இது வந்து தாத்தா அனுப்பின ஆள் தான், நானும் ஹீரோவும் ஆபீஸ்ல எப்படி பிஹேவ் பண்றோம்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் இந்த பையனை ஸ்பையா அனுப்பி வச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஃபைல் எடுத்துட்டு போய் நீங்க எனக்கான ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, நிஜமாலுமே நீ கிம்ம மேரேஜ் பண்ணிக்க தான் போறியா, இதுக்காக நீ கிம்ம மேரேஜ் பண்ணிக்கிற, உங்க அம்மாவை காப்பாத்தினால ஒரே விஷயத்தினால மட்டும்தான் நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினே அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல எனக்கு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினே சரி இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த யூஸ் இல்ல, நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வச்சிடறான். ஹீரோயின் அவளோட வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அவளுடைய பாத்ரூம் கண்ணாடியில வந்து யாரோ பிளட்னால எதையும் எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. அவ உடனே ஹீரோக்கு தான் கால் பண்ணி எனக்கு வீட்டுல இருக்க பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட ஹீரோமே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் உள்ள வரா. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் பயத்துல ஹக் பண்ணிக்கிறா. ரெஸ்ட் ரூம்ல யாரோ பிளட்ல எழுதி வச்சிருக்காங்க, எனக்கு அதை பார்க்கவே பயமா இருக்கு, நீங்க என் கூடயே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவை அதுக்கப்புறம் ஹீரோயினை சமாதானப்படுத்தி நான் உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை தூங்க வச்சுட்டு பாத்ரூமுக்குள்ள போய் பாக்குறான். அந்த பிளட்ல எழுதி இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த கிம் தான் வந்து ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல. ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். டே கிம் இது உன்னோட வேலை தானா, நான் உன்னை பாத்துக்கிறேன், என்னோட செல்லா குட்டியை ஹர்ட் பண்ண நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரே பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் மூச்சு ஒண்ணு ஹீரோ பார்த்துட்டு நீங்க பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல உங்களை லவ் பண்றதுல இருந்து, ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து நான் உங்களை மேரேஜ் பண்ணிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க, நம்ம கம்பெனில இருக்க சீக்ரெட் ஃபைல் வந்து உன்னோட கண்ட்ரோல்ல தானே இருந்துச்சு, அது திருடு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஜியாங் தான் வந்து இந்த சீக்ரெட் ஃபைலை திருடி இருப்பா போல, அது வந்து ஹீரோயின் மேல விழுகட்டும்னு சொல்லிட்டு ஜியாங் வந்து ஃபைலை திருந்தது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருப்பா போல, ஹீரோயின் தான் வந்து ஃபைலை யாருக்கோ திருடி வித்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால போலீஸ் வந்து ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண வர ஹீரோ சொல்ற, ஹீரோயினை விடுங்க, அவ கண்டிப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டா, அவளுக்கு எதிராக உங்ககிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க போலீஸ்மே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ சொல்றான், உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லி நானே கண்டுபிடிச்சுக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நான் இந்த சீக்ரெட் ஃபைலை லீக் பண்ணவே இல்ல, யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா யாரோ அதெல்லாம் டெலீட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் இதை பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுறா. ஹீரோ கிட்ட நான் இந்த ஃபைலை எடுக்கவே இல்லை, நீங்க என்ன நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோமே நான் ஒண்ணு நம்புறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, ஓ மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து மாண்டேஜ் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அப்போ யாரோ உள்ள வராங்க. அவங்க ஃபுல்லாவே கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ஈவன் கை கூட தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். லில்லி வந்து ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா, இந்த மாதிரி என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து என்ன ரொம்பவே புல்லி பண்ணிருப்பான், இங்க பாரு என் கையெல்லாம் எவ்வளவு ஸ்காரா இருக்கு, இந்த மாதிரி கேட்டா நான் எப்பவுமே ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. இதை பார்த்தோன்னே ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறா, வந்து ஜியாங் தான் வந்து ஃபைல திரும்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோ இந்த விஷயத்த போலீஸ்க்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஹீரோயின் நெக்ஸ்ட் ஆபீஸ்க்குள்ள வரும்போது ஹீரோனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து வம்ப பண்ணிட்டு இருக்கா. நீ திருடி தானே, உனக்கு இந்த ஆபீஸ்ல வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே சப்புன்னு அவளை அரைஞ்சிடுறாங்க. என்ன திருடி நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே அடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளுமே ஆமா நான் அப்படிதான் அடிப்பேன், நான் எந்த ஃபைனையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஜியாங் நீ என்ன பார்க்க ஆபீஸ் ரூம்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க ஆபீஸ் ரூம்குள்ள கூப்பிடுறான். ஜியாங்கமே ஹீரோ பார்க்க உள்ள வரா. ஜியாங் வந்த உடனே ஹீரோ ஒரு ஃபைலை தூக்கி வீசிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட சீக்ரெட் ஃபைலை நீ தான் எல்லாத்துக்கும் லீக் பண்ணிருக்கன்னு, அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த ஃபைலுக்குள்ள இருக்கு, நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஜியாங் உடனே நீங்க தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பா இல்லையா, போலீஸ் வந்து ஜியாங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின்மே இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே தேங்க் பண்றா. பரவாயில்ல என் மேல இருக்கிற பழிய நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே நான் ஒண்ணு நம்பாம வேற யார் நம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் வந்து கிமோனுக்கு பொக்கே அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளார் பொக்கே கொடுக்க ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே சமயம் கடுப்பாயிருது. உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு சடனா டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். இது எல்லாத்தையுமே ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் விண்டோ வழியா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறான் என்ன கிமியா மேரேஜ் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினே ஆமா நான் கிமியா மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாத்தையும் இங்க என்ன படமா காமிச்சிட்டு இருக்கோம், போங்க போய் எல்லாரும் ஆபீஸ்ல வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறான். அப்போ கிம் கிட்ட வந்து ஹீரோனுக்கு கால் வருது. ஃபிளார் புக்கே அனுப்பி வச்சுங்க உனக்கு வந்துச்சா, இன்னைக்கு நீ வந்து வெட்டிங் ட்ரெஸ் ட்ரையல் பார்க்க வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இதை பாக்குற ஹீரோக்கு செம கடுப்பாகுது. அவன் உடனே ஹீரோயினை நேரா இழுத்துட்டு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள தள்ளி விட்டுட்டு நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க கூடாது, நீ என்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தாவோட ஸ்பை வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தாத்தாக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஹீரோயின் சொல்ற எல்லாமே கைமீறி போயிருச்சு, என்னால உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் கிம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு நீ எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ரெஸ்ட் ரூம்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஆபீஸ் ஃப்ரெண்ட் வந்து வெளில வந்து கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோக்கு மறுபடியும் அவனோட எதிரிதான் கால் பண்ணி மிரட்டுறான். இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்துரு, இல்லாட்டி உனக்கு நெருக்கமானவங்க எல்லாம் நீ இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோனே என்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து வெளில வர கரெக்டா கிம் வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணிக்கிறான் வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ண போறதுக்காக. அப்போ கிம்முக்கு வந்து ஹீரோ வந்து ஆபீஸ்ல ஹீரோயின் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கேள்விப்பட்டிருப்பான் போல. கிம் சொல்றான் நீ தானே மேரேஜ் பண்ணிக்க போறல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, நீ பேசாம வேலையை வந்து குவிட் பண்ணிடு, என்ன மேரேஜ் பண்ணிட்டு நம்மளோட குழந்தைய மட்டும் பார்த்துட்டு நீ வீட்லயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. வண்டி நிறுத்து, நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நான் அப்படிதான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ அவங்களை கிராஸ் பண்ணி வேகமா ஒரு கார் போக ரோட்ல தேங்கி இந்த மழை தண்ணி வந்து கிம்மாலே அடிச்சிருது. அது ஹீரோ தான் இந்த மாதிரி ஓட்டிட்டு போயிருப்பான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ கிட்ட நீங்க தானே கிம் மேல சேர வழி அடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான் எனக்கு தான் ஒன்னு அவனுக்கு எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உங்ககிட்ட பேசி என்னால புரிய வைக்க முடியாது, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு கேட்கறான் உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தினாலதான் நீ கிம்மா மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஹீரோயினோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்தப்போ ஹீரோ தான் வந்து அவங்களோட அம்மாவை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பான். ஹீரோயினோட அம்மாவை கரெக்டான டைம்ல காப்பாத்தினது வந்து ஹீரோ தான். ஆனா அவனுக்கு அப்போ ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கிறதுனால கிம்முக்கு கால் பண்ணி ஹீரோயினோட அம்மா பக்கத்துல இருந்து பாத்துக்க சொல்லியிருப்பான். கிம் கரெக்டா அவங்கள வந்து பாக்குறப்பதான் அவங்களுக்குமே கான்சியஸ் வந்து கிம்ம பாத்திருப்பாங்க. அதனால ஹீரோயினோட அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கிம் தான் வந்து காப்பாத்தினதா சொல்லி நினைச்சிருப்பாங்க. கிம்ம பார்த்துட்டு நீ தானப்ப என்ன காப்பாத்தின, நீ தான் எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும், என்னோட சொத்து பத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்ல உடனே இந்த கிம்மே வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு ஆமா நான் தான் உங்களை காப்பாத்தினேன், நானே ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்க சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ இப்ப அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, நான் தான் அவங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தணும் கூட தெரியாம போயிருச்சு, என் வாழ்க்கையில மட்டும் விதி ஏன் இப்படி கேவலமா விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. இது பாக்குற ஆபீஸ் ஃப்ரெண்டுமே என்னடி நீ வந்து கிம்மா தான் மேரேஜ் பண்ணிக்க போறியா, அன்னைக்கு நீயும் ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு நீ ஹீரோ தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு நினைச்ச, நீ ஹீரோவே மேரேஜ் பண்ணிக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தான் வந்து இன்விடேஷன் கொடுக்குறா, எனக்கும் கிமுக்கும் மேரேஜ் ஆக போகுது, நீங்க மேரேஜ்க்கு வந்துங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ எதுவுமே பேசாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவும் சொல்லாம போயிடுறாங்க. அப்ப ஹீரோக்கு அவனோட கிளைண்ட் தான் கால் பண்றான். அவன் கேக்குறான், லிட்டில் கிரேப்புக்கு மேரேஜ் ஆக போகுது போல, நீங்க ரெண்டு லவ் பண்ற மாதிரி இருந்துச்சு, இப்ப என்ன கிம் மேரேஜ் பண்ணிக்க போறானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவே உனக்கு என்ன, அவ யார மேரேஜ் பண்ணிட்டு போனா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், வாய்ப்பெல்லாம் லைஃப்ல ஒரு டைம் தான் வரும், அதை நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணிட கூடாது, உன்னோட லைஃபை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து வெட்டிங் ட்ரெஸ் ட்ரையல் பாக்குறதுக்காக ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல கிம் வந்து லில்லி கிட்ட பேசிட்டு இருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறது சுத்துக்காக மட்டும்தான், நம்மளோட குழந்தைய வர அவ கொண்டுட்டல்ல, அவளை கண்டிப்பா நீ ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயின் கேட்டுறா. ஹீரோயின் எதுவுமே வெளில காட்டிக்காம பேசாம தான் இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு, நீ நிஜமாலுமே கிம் தான் மேரேஜ் பண்ணிக்க போறியா, உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தினாலதான் நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க போறியா, அப்படின்னா நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கவே கூடாது, நான் தான் உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தினேன், உங்க அம்மா தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, கிம் தான் காப்பாத்தினு நினைச்சிட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க, ஆனா உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தினது நான் தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, எல்லாமே கை மீறி போயிருச்சு, இப்போ வந்து நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சோ தெரியாமலே எங்க அம்மா வந்து கிம்ம தான் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் கிம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறா, பைத்தியக்காரியாடி நீ, நான் தான் சொல்றேன்ல நான் தான் உங்க அம்மாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, லில்லிக்கும் கிம்முக்கும் அஃபேர் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தும் போய் அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்ற, என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் வேக வேகமா வந்து வீட்டுல அவங்க அம்மா எங்க ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியுமே கையில கிடைச்சிருது. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே, இந்த ப்ராப்பர்ட்டிக்காக தானே நீ இவ்வளவு ஆட்டம் போட்ட கிம், இரு நான் உன்னை வச்சு சேரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறா. வெளியில லில்லியும் கிம்மும் வந்து ஹீரோயினோட அம்மாவோட திங்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க, ஹீரோயினை கஷ்டப்படுத்துறதுக்காக. ஹீரோயின் வெளில வந்து எங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் போட்டு எதுக்கு எரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, நீ என் குழந்தைய கொன்னல, அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், உனக்கு என் வலி என்னன்னு தெரியணும்ல, அதனாலதான் உன்னோட அம்மாவோட திங்ஸ் எல்லாம் போட்டு நான் எரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற கிம்முமே, நீ அவ்வளவு கஷ்டப்படுத்தினல, அதுக்கு நல்ல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே, உனக்கும் எனக்கும் நாளைக்கு மேரேஜ் ஆக போகுது, ஆனா நீ இந்த நிமிஷம் அவ கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, கிம் உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறான். லில்லி உடனே கிம்ம திட்ட ஆரம்பிக்கிறான், என்ன எல்லா விஷயத்தையும் மறந்துட்டியா, அவ ஒரு கொலைக்காரி, நம்ம குழந்தைய கொண்டவ, அது மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட மேரேஜுக்கு வந்து கொடுக்கறதுக்காக ஒரு கர்ஷிப் வந்து எம்ப்ராய்டிங் போட்டு பண்ணிருப்பாங்க போல. லில்லி வந்து அந்த கர்ஷிப்பை பார்த்துட்டு, இங்க பாரு லாஸ்டா உங்க அம்மா இந்த கர்ஷிப் தான் பண்ணாங்க உன்னோட வெட்டிங் கிஃப்டா கொடுக்கறதுக்காக, அதை நான் தீல போட்டு எரிக்க போறேன்னு சொல்லிட்டு அதை தீல போட்டு எரிச்சிடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் மனசடைஞ்சு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான், எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு, நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கிம் சொல்றான், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு, நான் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்க அம்மா கடைசியா வந்து ஆசைப்பட்டது நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கணும் தானே, நம்ம ரெண்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மேரேஜுக்கு ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் டே மேரேஜ் டே வந்துருது. ஹீரோயின் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை மேரேஜ் பண்ணிக்காத, இப்ப முடிந்த மேரேஜை நிறுத்திட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயின், இல்ல என்னால உங்க கூட வர முடியாது, எங்க அம்மாவோட லாஸ்ட் விஷயம் நான் நிறைவேற்ற போறேன், நான் கண்டிப்பா கிம் நான் மேரேஜ் பண்ணிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் ஹால்குள்ள போயிட்டு இருக்கா. கிம் அங்க மேரேஜ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ இதெல்லாம் ஏக்கமா பாத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்து ஹீரோயின் கூட இந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இப்படி என்ன விட்டுட்டு போகலாம் என்னோட லைஃப்குள்ள வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோட அப்பா தான் வந்து ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறான். ஹீரோ சொல்றான், அப்ப நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆக போகுது. அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் மேரேஜுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு மேரேஜுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அங்க இருக்க டிஸ்பிளேல வந்து லில்லியும் கிம்மும் ஒன்னா இருந்த வீடியோ போட்டு காமிச்சிடுறா. இதனால கிம்மோட மானமே போயிருது. கிம்மோட அடி பாவி என்னோட மானத்தை வாங்கிட்டல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, நீ என்னோட வாழ்க்கையை அழிக்க பார்த்ததானே, உங்க அம்மாவை காப்பாத்தினது, ஆனா நீ என்ன பண்ணிருக்க, நீ தான் காப்பாத்தின மாதிரி போய் சொல்லிருக்க, அதனாலதான் எங்க அம்மா கடைசியில சாகும்போது நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தது நீ தான் அப்படின்னு சொல்லும் போது கிம் உடனே ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நடிச்சுட்டு, வைத்தியக்காரி என்னடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோ தான் வந்துட்டு கிம் தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்துறான். கிம் சொல்றா, என்ன நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கியா, நீ என்னோட அங்க கூட அஃபேர்ல இருந்தவ தானே அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னா தாத்தா டென்ஷன் ஆயிட்டாங்க, கொஞ்சம் வாய மூடுங்களா, என்னோட குடும்ப மானமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, குடும்பமான என்னையா போல இந்த கிம்னால தான் போச்சு, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஹீரோயினை தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளில கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வெளில வந்தோடனே, தயவு செஞ்சு என் கையை விடுங்க, உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தாத்தா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தாத்தாவோட பிஏ வந்து ஹீரோ வந்து கூப்பிட்டு போறாங்க. தாத்தா உங்களை பார்க்க வர சொன்னாங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசிருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோமே அதனால எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுறான். இந்த
பக்கம் கிம் வந்து புலம்பிட்டு இருக்கான். ஐயோ என் மானம் போச்சு, மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே இவன் பேர்ல எழுதி வைக்கிற ஷேர்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. இப்போ இவன் கிட்ட ஒத்த பைசா கூட இல்ல. லில்லிதான் வந்து கிம்ம சமாதானப்படுத்த வரும்போது லில்லியோட அம்மா உடனே போய் இந்த மாதிரி ஒரு வெறும் பையனா நீ பிடிச்சிருக்க, நீ வாடி போலாம், நான் உனக்கு நல்ல பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லியோட அப்பாவுமே வந்துட்டு கிம்மோட சட்டையை பிடிச்சிட்டு உன்னாலதான் என்னோட பொண்ணோட லைஃபே போயிருச்சு, இதுக்கப்புறம் எங்க மூஞ்சிலே முடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போறாங்க. கிம்முக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, அவனுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. கடைசியில இந்த பக்கம் தாத்தா வந்துட்டு ஹீரோ பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. நீ ஹீரோனை மேரேஜ் பண்ணிக்கவே கூடாது, அந்த பொண்ணு கிம்ம மேரேஜ் பண்றதா இருந்துச்சு, இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் எப்படி பேசுவாங்க, நீ ஹீரோனை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோ சொல்றான் ஹீரோன் மேல என்ன தப்பு இருக்கு, கிம் தான் வந்து அஃபேர் வச்சுட்டு ஹீரோனை ஏமாத்தினா, கிம்மால லில்லி கன்சீவ் கூட ஆயிருக்கா, ஆனா நீங்க எல்லாத்துக்குமே வந்து ஹீரோனை தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணா ஹீரோனை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாத்தா உடனே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு எழுதி வைக்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோனு உங்க சொத்தை நம்பி நான் இல்ல, இங்க என்னோட பேர்ல சொத்து எழுதி வைக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஹீரோனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆபீஸ்க்கு வரும்போது அவரோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் வந்து பேச ஆரம்பிக்கிறா. ஆனா எனக்கு இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நல்லவேளை அந்த ஏமாத்துக்காரன் கிம் கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட, சீக்கிரமா ஹீரோவை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வழக்கம் போல இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உள்ள வந்துட்டு பாஸ் ஒரு எமர்ஜென்சி, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ இதை கேட்டுட்டு அவசர அவசரமா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போறான். அப்ப ஹீரோக்கு அவனோட எதிரி கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான், அவனோட எம்ப்ளாயி ஒருத்தங்களை தூக்கிட்டேன் பாத்தியா, இதுக்கப்புறம் உன்னை சுத்தி இருக்கவங்க ஒவ்வொன்னா சாவாங்க, அதுக்கப்புறம் அந்த லிட்டில் கிரேப் அவளுமே செத்து போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது செமையா கடுப்பாகுது. அவன் சொல்றான் நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு, ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஹீரோயின் பக்கத்துல இருந்து ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிம் வந்து பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்கா. என்கிட்ட சொத்து பத்தி எதுவுமே இல்ல, என்னோட ஷேர்ஸ் எல்லாமே போயிடுச்சு, இப்போ எதுவுமே இல்லாம ஜீரோவா உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. லில்லிதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஐயோ நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இவன் உடனே லில்லியோட கையை தட்டி விட்டுட்டு எல்லாம் உன்னால தாண்டி எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை திட்டிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவனுடைய வீட்டுல வச்சுட்டு சரி நான் வர வரைக்கும் இங்கே இரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு கால் பண்ணு, நான் உடனே வரேன்னு சொல்றா. ஹீரோயின்மே என்னையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோ வந்து இல்ல நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு, ஒரு வேளை வந்த எதிரியை பார்க்க போறானா, அங்க போனா இவனுக்கு தானே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா கிளம்பி ஹீரோவை தான் பார்க்க போறா. ஹீரோயின் வெளில வந்தப்போ அவனை யாரோ தலையிலேயே அடிச்சு அவளை மயக்கம் போட வச்சு கிட்னாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட பிசினஸ் எதிரி தான் வந்து ஹீரோக்கு கால் பண்ணிட்டு எங்க கண்ணி போயிட்டு இருக்க, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் என் கையில தான் இருக்கா, அந்த லிட்டில் கிரேப் உயிரோட இருக்குன்னா நீ என்ன வந்து மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோ உடனே கத்த ஆரம்பிக்கிறான். லிட்டில் கிரேப்புக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஹீரோமே வேகமா கிளம்பி ஹீரோனை கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்குமே ரீச் ஆயிடுறான். இத பாக்குற எதிரியுமே வந்து ஹீரோனை வந்து ஒரு கட்டை எடுத்து அடிச்சு கொள்ளலான்னு சொல்லி வர அப்போ ஹீரோ குறுக்க விழுந்து அந்த அடியை அவன் வாங்கிக்கிறான். ஹீரோ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்ப அவங்க போலீஸ்மே வந்து இந்த எதிரிய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு தலையில நல்லா பலமா அடிபட்டிருக்கும் போல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து 3 நாள் கழிச்சு தான் கான்சியஸே வந்திருக்கும் போல. டாக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க நீங்க 3 நாளா வந்து கான்சியஸே வரல, இப்பதான் உங்களுக்கு கான்சியஸ் வந்திருக்குன்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஹீரோ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க ஹீரோக்கு தலையில அடிபட்டதுனால அவங்க கோமாக்கு போயிட்டாங்க, அவங்க இப்போதைக்கு கண்ணை முழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, என்ன காப்பாத்த வந்ததானே உங்களுக்கு தலையில அடிபட்டுச்சு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு தாத்தா வந்துட்டு பாத்தியா என்னோட பையனோட நிலைமைய, உன்னை காப்பாத்த வந்ததானே இப்படி ஆயிடுச்சு, நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை வார்ன் பண்ணேன் என் பையனோட லைஃப் விட்டு போயிருன்னு சொல்லிட்டு, ஆனா நீ கேட்காம ஆடிட்டு இருந்த, என்னோட பையனோட நிலைமைக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஹீரோயின்மே வந்து இதுக்கப்புறம் உங்களோட பையனோட லைஃப்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அடுத்து தாத்தா வீட்டுல உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்து இருக்கும் போது அங்க கிம் வந்து நல்ல மாதிரி நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். தாத்தா அங்கிளுக்கு இப்ப உடம்பு சரியில்லை, பிசினஸ் யார் பாத்துக்குவாங்க, அங்கிள் சரியாய் வர வரைக்கும் நானே பிசினஸ் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சு பேச தாத்தாவே உருகிடுறாங்க. சரிப்பா அங்கிள் சரியாய் வர வரைக்கும் நீயே வந்து இந்த ஆபீஸ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிம் அதுக்கப்புறம் நேரம் ஆபீஸ்க்கு வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான்.
ஹீரோனை பார்த்துட்டு இந்த ஆபீஸ்க்கு நான் தான் இப்ப புது CEO வந்திருக்கேன், அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது, சத்தமா எல்லாத்துக்கும் முன்னாடி படிச்சுக்காமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ கோமா இருந்து கண்ணை முடிச்சிட்டான் போல. அவனுக்கு இந்த மாதிரி கிம் வந்து ஆபீஸ்க்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு தான் வேகமா ஆபீஸ்க்கு வந்திருக்கான் போல. ஹீரோ சொல்றான், நான் தான் இங்க வந்துட்டேன்ல, இது என்னோட ஆபீஸ், நான் என் ஆபீஸ பாத்துக்குவேன், நீங்க வந்து வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்து விட்டுறான். கிம்முமே எதுவும் பேச முடியாம அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் கேக்குறா, கண்ணு முடிச்சோன்னு அவசரமா ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, என்ன இவன் புள்ளி பண்ணாம இருக்கதானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆமா, என் லைஃப்ல யாருமே உன்னை புள்ளி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி வரான். அதுக்குள்ள பிஏ வந்து பாஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோமே சரி நான் போறேன்னு சொல்லிடுறான். ஹீரோ வந்து ஸ்ட்ராங்கா வந்து அவனோட எதிரி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். இதுக்கப்புறம் அவன் வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சரி எல்லா ப்ராப்ளமே ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிச்சு பாக்குறா. அதாவது தாத்தா வந்து ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நம்ம மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ கண்டுபிடிச்சிடறான், என்ன எங்க அப்பா வந்து இந்த மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா, வா நம்ம நேரா போய் எங்க அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். தாத்தா ஹீரோயினை பார்த்தோன்னு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பையனோட லைஃப் விட்டு போயிருன்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவுமே வந்து இவனை கூப்பிட்டு வந்து நின்றுட்டு இருக்க, இதான் நீ பண்ணி இந்த ப்ராமிஸோட லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், அப்பா நீங்க எது வந்தாலும் என்ன திட்டுங்க, இதுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, நான் மேரேஜ்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டேன், நான் ஹீரோயினை தான் பண்ணிக்குவேன், உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பா வந்துட்டு நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருக்க பெல்ட்டை வச்சு வந்து ஹீரோட முதுகுல அடி அடி நடிக்கிறாங்க. இதை பாக்குற ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், எங்க அப்பா இப்படிதான் கோவம் வந்தா இப்படிதான் அடிப்பாங்க, எனக்கு இது பழகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினே சரி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆபீஸ்ல வந்து கிம் வந்துட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் நல்ல பொண்ணு கிடையாது, என் அங்கிள் கூட அஃபேர்ல இருந்தா, அதனாலதான் நான் மேரேஜ் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி எல்லாத்துக்கிட்டுமே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற ஹீரோயினுமே வந்து கிம் கிட்ட சண்டை போடுறான். நீ தான் என்னோட ஸ்டெப் சிஸ்டர் கூட அஃபேர்ல இருந்த, உன்னால அவ பிரெக்னெண்டா கூட ஆயிட்டா, தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு நான் பண்ண மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் தப்பு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க கிம் உடனே ஓ நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன கெட்டவனா காட்டலாம்னு முடிவு பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விடுறா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறான். ஹீரோ உடனே கிம்ம பார்த்துட்டு தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு ஹீரோயின் மேல பழி போட்டுட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்க்குள்ள நீ வரவே கூடாது, நான் உன்னை இந்த நிமிஷமே ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம ஆபீஸ்ல இருந்து வெளில துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க ஆபீஸ் ரூம்குள்ள வர ஹீரோ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயின் எதுவும் பேசாம இங்க வந்து எஸ்கேப் ஆக போக அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு காது இடத்துல காதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கதவு திறந்து வரும்போது ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்ட் வந்து கேக்குறா, உனக்கும் ஹீரோக்கு இப்ப என்ன ரிலேஷன்ஷிப்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டுட்டு ஹீரோ வந்து சொல்றான், நானும் ஹீரோயினும் சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்க போறோம், நானும் அவளை ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஆக போறோம் அப்படின்னு சொல்றான். தாத்தா வீட்டுல தான் இருக்காங்க. தாத்தா கிட்ட வந்து கிம் மறுபடியுமே வந்து தாத்தா என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, என்னோட ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தாத்தாக்கு இவன் வந்து ஹீரோனை பத்தி தப்பா பேசின விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல. தாத்தா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உன்னை யாரோட ஹீரோனை பத்தி தப்பு தப்பா பேச சொன்னா, அதனால தானே ஹீரோனை ஃபயர் பண்ணிட்டான், என்னால அவனோட ஷேர்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடுறாங்க. லில்லி வந்து வீட்டுல கிம்ம தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. லில்லியோட அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அவன் கிட்ட இப்ப ஒத்த பைசா கூட இல்ல, அவனுக்கெல்லாம் அவனை மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் தனியா ஹீரோயினை மாடி கூப்பிட்டு வந்து கண்ண மூடு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ இவங்க 2 ஒண்ணா இருந்ததெல்லாம் 2 பேருமே மாறி மாறி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ரிங்க காமிச்சு ப்ரப்போஸ் பண்றா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து மேரேஜ் பண்ணிக்க ஓகேன்னு சொல்ல ஹீரோ ரிங் போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.